13 ஜூன்ல இருந்து தொடங்கி கிட்டத்தட்ட 2 மாதங்கள் 13 ஆகஸ்ட் வரைக்கும் அவர் ஆர்திரால் இருக்கிறார். இது பெரிய ஒரு முக்கியமான அமைப்பு. ஆக இந்த பலனை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 செக்மெண்ட்ல பார்க்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. எந்த உறவானது கசக்கும், எந்த உறவானது புளிக்கும், எந்த உறவானது தித்திக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கின்றோம். பிறகு படிக்கக்கூடிய மாணவர்கள், ஏனென்றால் 2ஆம் இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்போட ஒரு வளரும் கூடிய ஒரு விஷயத்தோட இருக்கும். அதுல கொஞ்சம் என்னன்னு கேட்டா சில சங்கடங்கள் நம்மை மனதில் வாட்டும். அது முதல் 3 மாதங்கள் கொஞ்சம் பிறகு திடீரென்ற அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படின்னா 2வது செக்மெண்ட்ல ஒரு சான்சஸ் இருக்கிறது. 2வது செக்மெண்ட்ல அவர் புனர்வசு நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். அதனால ஒரு லாபம் இருக்கிறது. அது தொழில் ரீதியாக வரக்கூடிய லாபம். உங்களுடைய முயற்சி டக்குன்னு. ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருபியோ வம்சருடபியோ மஹத்பியோ நமோ குருபியः சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹம் அஸ்மி சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி. ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நமோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த குரு பெயர்ச்சியானது வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 2025 தொடங்கி 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 வரைக்கும் 384 நாட்கள் இருக்கின்றன. இந்த 384 நாட்களில் 266 நாட்கள் அவர் நேர்கதியாகும். பிறகு வக்கரகதியாக 4 மாதங்கள் 120 நாட்கள், அதாவது நவம்பர் 11 இருந்து மார்ச் 11 வரைக்கும், மார்ச் 11னா மார்ச் 2026 வரைக்கும் வக்கரகதியாக இருக்கிறார். இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களாகிய உத்தராஷாடா, சிரவணம், பிறகு தனிஷ்டா என்று சொல்லப்படுகின்ற அபிட்டம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான இந்த பலனை தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். உங்களுடைய ராசிக்கு குருவாகப்பட்டவர் உங்களுடைய 5ஆம் ஸ்தானமாகிய ரிஷபத்திலிருந்து 6ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு போகிறார். மிதுனத்துல அவர் கிட்டத்தட்ட 9 மாதங்கள் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய புனர்வசு நட்சத்திரத்திலே இருக்கிறார். அதுல வக்கரம் பெறுகிறார், பிறகு நேர்கதி ஆகிறார். முதல் 3 மாதங்கள், முதல் மாதம் மிருகசீர்ஷ நட்சத்திரம், அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் 4க்கும் 11க்கும் உண்டான லாபஸ்தானாதிபதியினுடைய நட்சத்திரத்துல உட்கார்றார். பிறகு ஆர்திரா, இது ரொம்ப முக்கியம். அதாவது குரு பயிற்சி முடிஞ்ச உடனே 2வது மாதம் 13 ஜூன்ல இருந்து தொடங்கி கிட்டத்தட்ட 2 மாதங்கள் 13 ஆகஸ்ட் வரைக்கும் அவர் ஆர்திரால் இருக்கிறார். இது பெரிய ஒரு முக்கியமான அமைப்பு. ஆக இந்த பலனை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 செக்மெண்ட்ல பார்க்க போகின்றோம். முதல் செக்மெண்ட் என்ன அப்படின்னா 5 மாதங்கள் மிதுன ராசியில் 6வது இடத்திலேயே இருக்கிறார். அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிருகசீரா நட்சத்திரத்துல 1 மாதம், ஆர்திராவில் 2 மாதம், பிறகு 2 மாதங்கள் புனர்வசுல இருந்துட்டு பிறகு 18 அக்டோபரின் போது உங்களுடைய 7ஆம் இடமாகிய கடகராசிக்கு உச்ச குருவாக வந்துடுறார். அங்க ஒரு 48 நாட்கள் இருக்கிறார். அங்க நேர்கதியாக அதிசாரமாக 24 நாட்கள், பிறகு திரும்ப வரும்போது 24 நாட்கள் என்கின்ற அளவில் அவர் அங்க 48 நாட்கள் இருந்துட்டு மீண்டும் மிதுனத்துக்கு கிட்டத்தட்ட 179 நாட்கள், 6 மாதங்கள் மீண்டும் புனர்வசு நட்சத்திரத்திலேயே இருக்கிறார். அதுல 96 நாட்கள் 3 மாதங்கள் வக்கரகதி ஆகும். மீதம் இருக்கின்ற 83 நாட்கள் நேர்கதியாகவும் இருக்கிறார். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. இப்போ மிதுனத்துல 5 மாதம், 1.5 மாதம் கடகத்துல 7ஆம் இடத்துல, மீண்டும் 6ஆம் இடத்துல மிதுனத்துல 6 மாதங்கள், இப்படியாக 3 செக்மெண்டாக இருக்கிறது. இந்த 3 செக்மெண்டினுடைய பலன்களை நாம் 5 தலைப்புகளில் பார்க்க இருக்கின்றோம். மகர ராசியில் பிறந்த நான் எப்படி இருப்பேன், என்னுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், சொசைட்டில என்னுடைய இமேஜ், என்னுடைய குடும்பத்துல என்னுடைய இமேஜ், என்னுடைய நண்பர்களுக்கு நடுவில் நான் எப்படி இருப்பேன், எனக்குள்ள நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிற பலன் முதல் பலன். 2வது வியாபாரம். வியாபாரத்துல கவர்மெண்ட், பிரைவேட், உள்ளூர், வெளியூர், வெளிநாடு,
இத்தனை விஷயங்கள். அப்புறம் சொந்த தொழில்கள் இருக்கின்றன, அதையும் பார்க்க இருக்கின்றோம். மூன்றாவது தலைப்பு உறவுகளுடன். நான் என்னுடன் உறவுகள், எந்த உறவுகள் கிட்ட எனக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது, எந்த உறவானது கசக்கும், எந்த உறவானது புளிக்கும், எந்த உறவானது தித்திக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கின்றோம். பிறகு படிக்கக்கூடிய மாணவர்கள், ஏனென்றால் 2ஆம் இடத்துல ராகு உட்கார போகிறார். 3ஆம் இடத்துல சனி, அதாவது உங்களுடைய 7.5 சனி முடிஞ்சாச்சு. ரைட்டா? இந்த 7 சனி முடிஞ்ச பிறகு அவர் பராக்கிரம ஸ்தானத்துல இருக்கிறார். ஆனால் அந்த 3ஆம் இடத்துக்கு உண்டானவன் 6ஆம் இடத்துல உட்கார்றதுனால என்ன டிராபேக் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அதனால படிப்பு ரொம்ப முக்கியமாக மகர ராசி அன்பர்கள் கவனிக்க வேண்டியது அவசியம். பிறகு கடைசியில சொத்துக்கள் வாங்குவேனா விற்பேனா. 7.5 சனியில ஒரு பெரிய ஒரு சொத்து வந்திருக்கும். அதுலேயும் குறிப்பாக 7.5 சனியில குருவனுடைய மகாதசை இருந்திருந்து அல்லது சனியினுடைய மகாதசை இருந்திருந்தா நிறைய செலவுகள், விரயங்கள் நிறைய ஆயிருக்கும். அதையெல்லாம் நான் மீட்டு எடுப்பேனா? எனக்குன்னு சொத்துகள் இருக்கிறதா? பூர்வீக சொத்து கிடைக்குமா? அல்லது மாமனார் சொத்து வருதா? அல்லது வேற ஏதாவது வழியில் திடீர் சொத்து வருகிறதா? சொத்து வருமா வராது? அசையா சொத்துக்கள், நகை நட்டுகள் இதெல்லாம் நமக்கு வாங்க போகிறோமோ அப்படிங்கிறது கடைசி தலைப்பு. இந்த தலைப்புகளில் தான் இப்போ பலனை பார்க்க போகின்றோம். பலனை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். மகர ராசியில் பிறந்த நான் எப்படி இருப்பேன் அப்படின்னாக்கா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 3 செக்மெண்ட். முதல் 5 மாதம், பிறகு 1.5 மாதம், பிறகு 6 மாதங்கள். இதையும் சேர்த்தே சொல்றேன். முதல் 5 மாதங்கள் வளர்ச்சியில் ஈடுபடுவேன். அதாவது கூண்டுக்குள் அடைக்கப்பட்டிருந்த ஒரு கிளி மாதிரி இருந்த நான் சிறகுகள் முளைத்து கூண்டு உடைந்து வெளியில் வரக்கூடிய ஒரு பாவனையில இருக்கும். 7.5 சனி முடிஞ்சிருச்சுப்பான்ட்டு. ராகுவும் கரெக்டா கும்பத்துக்கு வந்துருவாரு. கும்ப ராகுவை இவர் 5 மாதமும் பார்க்கிறார். அப்போ வளர்ச்சிக்குண்டான வழியானது நமக்கு கிடைக்கும் போது நான் என்ன பண்ணிடுவேன்னு கேட்டா, அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பாசிட்டிவ் வைப்போட ஒரு வளரக்கூடிய ஒரு விஷயத்தோட இருக்கும். அதுல கொஞ்சம் என்னன்னு கேட்டா சில சங்கடங்கள் நம்மை மனதில் வாட்டும். அது முதல் 3 மாதங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சகோதர வர்க்கத்தினுடன் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஏனென்றால் 3ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து அந்த 3க்குண்டானவன் குருவாகி அவர் 6ஆம் இடத்துக்கு மறையும் பொழுது வம்பு வழக்குகள் சகோதரர்கள் மூலமாக அல்லது சகோதரர்களுக்கு நிகரானவர்கள் வாயிலாக வருவதற்கு சான்சஸ் உண்டு. அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு நம்ம முயற்சி பண்ணினதெல்லாம் பலனுக்கு வரும். அப்பதான் தெரியும் யார் யாரெல்லாம் நம்மளை குழி பறித்து ஏமாற்றினார்கள் அப்படிங்கிறது. அதனால கொஞ்சம் கோபம் வரும், ஆதங்கம் வரும், ஆத்திரம் வரும். இது எல்லாமே முதல் 4 மாதங்கள்ல வச்சுக்கலாம், இருக்கத்தான் போகிறது. அப்போ ஒரு ஆக்ரோஷமான ஒரு நபராக நான் விளங்க போகின்றேன் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டா, ஆக்ரோஷமாக ஆகிறதெல்லாம் நம்முடைய சரீரம், மனம், புத்தியை தான் பாதிக்கும். அதனால நான் என்னிடத்துல இருந்து காப்பாற்றிக் கொள்ளுவது முதலில் தேவை. 7.5 சனி முடிஞ்சிட்டாலும் ராகு 2ஆம் இடத்துக்கு போகும்போது நம்ம கிட்ட இருந்து காப்பாற்றணும். அப்படின்னா என்ன? அதீதமான கோபம், உணர்ச்சி வசப்படுதல், பிறகு கவலைப்படுதல், இதெல்லாம் எதை பாதிக்கும்னு கேட்டா மற்றவர்களை பாதிக்காது, நம்மைத்தான் பாதிக்கும். அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதனால ப்ரெஷருக்கு உண்டாகி நான் என்னை இழந்து விடக்கூடாது. ரைட்டா? அதனால சாப்பாட்டு விஷயத்துல ஒழுங்கா இருக்க வேண்டும், இல்லைன்னா உடம்பு கெட்டு போயிடும். குறிப்பாக 2வது, இப்பொழுது நான் மனதிலிருந்து உடலுக்கு வந்துடுறேன். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மன ஆரோக்கியத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு எப்பொழுதுமே. இப்ப ராகு 2ஆம் இடத்துக்கு போனோம்னே நம்ம ஒண்ணு மற்றவர்களை திட்டி காயப்படுத்திடுவோம், இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளையே சாப்பிட்டே காயப்படுத்திக்குவோம். கண்டாத சாப்பிட்றது. அதாவது ஒரு ப்ரெஷர் வந்துருச்சுன்னா அந்த ப்ரெஷர்ல அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரத்துக்கு வாயு ஒரு முக்கியமான சாதனம்னு சொல்றாங்க. 2 விஷயங்கள் பண்ணக்கூடாது. நம்ம என்ன தெரியுமா, கோபமாக இருக்கும் பொழுது என்ன சுவாமிஜி எல்லாம் ஒரே நெகட்டிவா இருக்கிறது எடுத்த உடனே அப்படின்னாக்கா, இது நெகட்டிவே கிடையாது. ஆக்சுவலி உங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டி வந்ததுக்கப்புறம் ஒரு உத்வேகம் வரும் பாருங்க, அது ஒரு ஜுரம் மாதிரி வந்துடும் அப்படியே. அதனால எல்லாத்தையும் தூக்கி அடிக்கணும்னு தோணும், எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு தோணும். முதல் 3 மாதங்கள் ஜாக்கிரதையா இருப்போம், அமைதியா இருப்போம். நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆயிலி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் மகர ராசி அன்பர்கள் ஜாக்கிரதையாக நாம் சாப்பிட வேண்டும். ஏனென்றால் நான் சொன்ன இந்த 3 மாதத்துல கண்டதை சாப்பிடக்கூடாது. 2வது செக்மெண்ட்ல அவர் கடகத்துக்கு போகும்பொழுது, அதாவது அக்டோபர் 10ல இருந்து 5 டிசம்பர் வரைக்கும் அவர் கடகத்துல இருக்கிறார். அந்த நேரத்துல உங்களுக்கு பிபி ரிலேட்டட், பிளட் ரிலேட்டட், ஹார்ட் ரிலேட்டட் இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்கு. ஏனென்றால் குரு 12க்கு உண்டானவன்.
அதனால அவர் வந்து கேந்திரத்தில் உட்கார்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கும்போது இந்த விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அம்மாவனுடைய உடல்நிலையிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது 2வது செக்மெண்ட். 3வது செக்மெண்ட்ல எப்படின்னாக்கா வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. நம்ம கொஞ்சம் செட் ஆயிடுவோம் 7வது சனியிலிருந்து வெளியில வந்துட்டு. ஏனென்றால் 3வது செக்மெண்ட்ல மறுபடியும் வந்து ராகுவை வந்து பார்ப்பார் குரு. அப்போ வந்து குரு வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பார். அது வந்து புனர்வசு நட்சத்திரம். புனர்வசு நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வந்து 10ஆம் இடத்துலயும் இருக்கு. அந்த 10ஆம் வீட்டையும் அவர் பார்க்கிறார். 2ஆம் வீட்லயும் இருக்கு. 2ஆம் வீட்லயும் பார்ப்பார். அதாவது இந்த நட்சத்திரம் இல்லை, குருனுடைய அடுத்த நட்சத்திரம் ஆகிய விசாகா துலாம்ல இருக்கிறது. அதுக்கு அடுத்த நட்சத்திரம் ஆகிய பூர்வ பாத்ரபதம் வந்து கும்பத்துல இருக்கிறது இல்லையா? அதை குரு பார்க்கும் பொழுது வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. ஆக மகர ராசிக்காரன் ஆகிய நான் புதிதாக சிறகு முளைத்து வானத்தில் வந்து பறக்கக்கூடிய பறவை போன்று நான் இந்த வானமே இல்லை என்கின்ற இந்த உலகத்தினுடைய எந்த மூலையா இருந்தாலும் நான் போயிட்டு சம்பாதிப்பேன், நான் வளருவேன் அப்படிங்கிற மாதிரி மாறி விடுவீர்கள். இது நான் சொல்லுவது மிக இல்லை, உங்களுக்கு அனுபவத்தில் உங்களுக்கு புரியும். சரி, அடுத்த டாபிக் தொழில். தொழிலில் வந்து சொந்த தொழில், ஜாபுக்கு போகிறது. இந்த ஜாபுக்கு போகிறது வந்து கவர்மெண்ட் பிரைவேட்டு ரெண்டா பிரிச்சுப்போம். சொந்த தொழில் வந்து உள்ளூரா வெளியூரா வெளிநாடா, அதே போல ஜாப் உள்ளூரா வெளிநாடா வெளி மாநிலமா. இப்ப இந்த ஜாப் எடுத்துக்கிடுவோம். குரு 6ஆம் இடத்துக்கு போன உடனே நமக்கு வந்து ஜாப் வந்து கேரண்டி கிடைக்கும். புதுசாக ஜாப் வந்து நம்ம கொஞ்சம் மாறி அமைய வேண்டியதாக இருக்கும், ஆனால் அது நிரந்தரமாக இருக்கும். இந்த 6ஆம் இடத்து குரு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் செலவாளிகளாக நாம் மாறுவோம். அதுல ஒன்றும் இது கிடையாது, டவுட் கிடையாது. ஆனாலும் கூட வேலை கேரண்டியா கிடைச்சிரும் உங்களுக்கு. நமக்கு வேலை தான் வேணும். அதே போல நம்ம ஏதாவது வந்து ஒரு புதிதாக வேலைக்கு சேர வேண்டும் அப்படிங்கிறது வந்து அந்த வேலையினுடைய தன்மை சம்பளம் அதிகமாக இருக்கிறதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வருமானத்தை கூட்டுவார் இந்த குரு. புதிதாக வேலை கிடைக்க செய்வார். சரி, வெளிநாடு போக முடியுமா? தாராளமாக போக முடியும். இல்லை, நான் வந்து வெளியூருக்கு மட்டும் போல தாராளமாக போக முடியும். ஆனா என்னுடைய உள்ளூர்லயே இருக்கலாமா? 7.5 சனி தான் முடிஞ்சிடுச்சு இல்லையா? இருந்தாலும் ராகு வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனம் வருவது வெளியூர் வெளிமாநிலங்களின் மூலமாகத்தான். ஒண்ணு நீங்க உள்ளூர்ல இருந்தா வெளி மாநிலங்களை அல்லது வெளிநாடுகளை சார்ந்த கம்பெனிகள்ல நீங்க வந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் கூட உள்ளூர் இருக்கிறதும் பிரச்சனை கிடையாது. அப்ப குரு வந்து உங்களுடைய ஜாப் வந்து செக்யூரிட்டி, ஜாப் செக்யூரிட்டிக்கு கேரண்டி தருகிறார் குரு. 2வது செக்மெண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சைட் ஜாப், வெளியில போறது, வெளி மாநிலங்களுக்கு போறது அப்படிங்கிற மாதிரி 2வது செக்மெண்ட்ல நல்ல வளர்ச்சி உண்டு. 2வது செக்மெண்ட்ல வந்து ராகுவை பார்க்கலன்னாலும் உங்களுக்கு வந்து குரு உச்சமாக இருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு கான்ஃபிடென்ட், நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை. வேலையில வந்து டெம்பரரியா இருந்தது, ஆட்டங்கண்டு கொண்டிருந்த வேலைகள்லாம் வந்து பர்மனண்டாக மாறிடும். இதெல்லாம் பிரைவேட் செக்டாருக்கு. இதே வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ஜாப்ல வந்து ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைத்து உங்களுக்கு வந்து வேண்டிய ஃபெசிலிட்டிஸ், அதாவது வீடு, வண்டி, வாகனங்கள், இது எல்லாமே ஜம்முன்னு கிடைக்கக்கூடிய அளவுல இந்த குரு பண்ணுவார் 2வது செக்மெண்ட்ல. 3வது செக்மெண்ட்ல இதே பிரைவேட் ஜாப்ல இருப்பவர்கள் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு அவர்கள் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டீம் லீடர் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துருவாங்க. ஆகையினால மகர ராசிக்கார அன்பர்கள் பிரைவேட்ல இருக்கக்கூடியவர்கள் கம்பெனியில எல்லா துறையும் நான் எடுத்துக்கிறேன். அதாவது வந்து அது ஐடியாக இருக்கலாம் அல்லது சோலார் சிஸ்டமாக இருக்கலாம். பிறகு வந்து சனியினுடைய காரகத்துவமாகிய ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் குவாரி, கல், ரோடு, கான்ட்ராக்ட் எல்லாமே இருக்கலாம். ஈவன் அக்ரிகல்ச்சர் கூட இருக்கலாம். இதே மாதிரி பிரைவேட் செக்டர்ல நீங்க வந்து வேலை செய்யும்போது தாராளமாக வளர்ச்சியை காண்பீர்கள். எந்தெந்த நாடுகளில் முக்கியமாக அப்படின்னு சொன்னா, முக்கியமாக யுஎஸ்ஏ, அப்புறம் வந்து யூகே, பிறகு வந்து கிழக்கத்திய நாடுகள், அதாவது சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரியான நாடுகளில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு வந்துடும், ஒரு ஸ்திரத்தன்மை கிடைத்து விடுகிறது. மிக முக்கியமாக டேட்டாஸ் அனாலிசிஸ் வந்து பண்ணுகிறவர்கள், டேட்டா ஓரியன்ட், ஐடி ஓரியன்ட், எல்லா வகைப்பட்ட அனிமேஷன், விஷுவல் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி திரைத்துறை மிக சார்ந்த அத்தனைக்குமே நல்ல வளர்ச்சி உண்டு. ஏனென்றால் குரு மிதுனத்துல உட்கார்ந்து ராகுவை பார்க்கிறார். ராகு என்பது நிழல் உலகம். அப்படிங்கும்போது எல்லா திரைத்துறையில அது எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, ஈவன் ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாமே
ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி. மகர ராசியில் இருந்தால் நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் நீங்கள் வளர்வீர்கள். ஒரே ஒரு ஃபீல்டு தான், அது வந்து நீங்கள் இடத்தை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். அது என்ன அப்படின்னு கேட்டால் ஐஏஎஸ், ஐபிஎஸ் இத்தியாதிகள். இந்த பவர் ஓரியன்ட், ஹையர் அத்தாரிட்டி ஓரியன்ட் வந்து கொஞ்சம் வந்து இடம் மாறிக்கொண்டே, அதாவது உண்மையை சொல்ல போனால் கொஞ்சம் பந்தாடப்படுவோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்காக நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் துர்க்கையினுடைய வழிபாடும் அல்லது காளியினுடைய வழிபாடும் மேற்கொள்ளும் பொழுது அது நமக்கு சரியாகின்றது. சரி, அடுத்தது கவர்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ணுபவர்கள், அரசாங்க துறையில் இருப்பவர்கள், ப்ரமோஷனுக்கும் அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கின்றன. சொந்த ஒரு தொழிலை வைத்துக்கொண்டு அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் எடுப்பவர்களுக்கு இது நல்ல நேரம். குரு 6ஆம் இடத்துல இருந்தா கான்ட்ராக்ட் வந்து நிறைய கிடைக்க செய்வார். அதனால அரசாங்க துறையில் இருப்பவர்கள் அவர்களுக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கிறது, கான்ட்ராக்ட்ல இருப்பவர்களுக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கிறது. மிக முக்கியமாக 2வது செக்மெண்ட் வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. கான்ட்ராக்ட்ல வந்து நல்ல லாபம் பார்ப்பது 2வது 3வது செக்மெண்ட். 3வது செக்மெண்ட்னா 5th டிசம்பர் டு 2nd ஜூன். அதுல வக்கரம் எப்போ அடைகிறாரோ அப்போ வந்து கவர்மெண்ட்ல வந்து நம்ம எந்த ஒரு கான்ட்ராக்டும் வந்து கொஞ்சம் பார்த்து சைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஏனென்றால் அப்பொழுது ஏமாற்றங்கள், துரோகங்கள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஏமாந்து போய்விடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஏனெனில் ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு கீழே பக்கத்துல இருப்பவர்கள் நமக்கு குழி தோண்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது அரசாங்கத்தில் இருப்பவர்கள். இதுவே ஃபைனான்ஸ் நடத்துபவர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியது அவசியம். ஆனால் 2வது 3வது செக்மெண்ட்ல அவர்களுக்கும் வளர்ச்சி உண்டு. இந்த ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரியான மக்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். அதுலேயும் கூட 2வது செக்மெண்ட்ல இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ராகு மேல குருவனுடைய பார்வை போயிடுறதுனால மணி வந்து லாஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. என்ன சுவாமிஜி எப்படி சொல்லிட்டேன்னா அது கண்டிப்பாக. அதனால அந்த ஒரு சமாச்சாரத்துல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, சொந்த தொழிலில் பண்ணுபவர்கள், புதிதாக தொழில் தொடங்குவது, வேற வெளியூர்ல வந்து பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறது, பிறகு வந்து கொஞ்சம் நம்மளுடைய விங்க பெருசாக்கணும்னு நினைக்கிறது, டெவலப்மெண்ட் பண்றது, எல்லாத்துக்குமே லாபம். ஒரு 6ஆம் இடத்துல இருந்தா கடன் பெறுவது, சரியான நேரத்துல சரியான கடன் பெறுவது, தனக்கு இருப்பிடமே ஆபீஸ் வந்து வைக்க, சொந்த ஆபீஸ் விற்கிறது, இந்த மாதிரி சொந்த தொழில், எல்லா தொழிலுமே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சு நடத்துபவர்களும் கூட ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கேஷை வந்து அவர்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும். கேஷ் ஹேண்டிலிங் வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துடணும். நம்ம வந்து ஒரு பார்ட்னர் இருக்கிறார் அப்படின்னாக்கா அந்த பார்ட்னரை வந்து 2 பேருக்கும் ஒரு பொதுவான ஒரு ஆளை வந்து நியமிச்சு கேஷ் டீலிங் மட்டும் அவர்களை வைத்து பண்ண வேண்டும். பிறகு டாக்குமெண்டேஷன்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா சனியாகப்பட்டவர் வந்து உத்தரபாத்திர பதமாகிய அந்த உத்தராட்டம் என்பது சனியினுடைய நட்சத்திரம். சனியினுடைய நட்சத்திரம் 7ஆம் இடத்திலும் இருக்கிறது புஷ்யம் என்கின்ற நட்சத்திரம். பிறகு 11ஆம் இடத்திலும் அனுராதா என்கின்ற நட்சத்திரம் இருக்கு. அதனால டாக்குமெண்டேஷன்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். சொத்து பத்துக்கள் புதிதாக வாங்கினோம்னா நல்ல நம்ம சொல்லுவோம்ல ஈஸியெல்லாம் எடுத்து ரொம்ப ஜாக்கிரதையாக அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். சொந்த தொழிலே வந்து ரியல் எஸ்டேட், ப்ரமோட், இந்த மாதிரி பண்ணுபவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த 7க சனியினுடைய தாக்கம் குறைஞ்சிடுச்சு. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நீங்கள் வந்து எப்போவுமே நம்ம என்ன இது வந்து ஓப்பனாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நம்பர் 1 நம்பர் 2 மணிங்கிறத ஹேண்டில் பண்ணுறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். ஏனென்றால் குரு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது, சில விஷயங்களுக்கு கேஷ் வந்து ஹேண்டில் பண்ணுறது நமக்கு ஜாக்கிரதையாக பண்ண வேண்டியது அவசியம். அது மட்டும்தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ளணும். மற்றபடி சொந்த தொழில்காரர்களுக்கு, அதாவது புதிதாக தொழில் தொடங்கி நான் வந்து சாதிக்கணும் அப்படிங்கிறது, ஏன்னா லக்னாதிபதி 3ஆம் இடத்துல வந்து முயற்சி ஸ்தானம், ரொம்ப அழகான ஒரு அற்புதமான வளர்ச்சி உண்டு. மாற்றுத்திறனாளிகளுக்காக கல்வி ஸ்தாபனம் வைத்து நடத்த வேண்டும் அப்படிங்கிறவர்கள் 2வது செக்டர் அல்லது 3வது செக்டர், 2வது செக்டர்ல வந்து உங்களுக்கு உச்ச குருவா இருக்கனால நல்ல ஒரு அட்மாஸ்பியர் கிடைச்சிடும். 3வது செக்டர்ல கடன் எல்லாம் வாங்கி நல்ல ஒரு லோன் எல்லாம் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு பெரிய பில்டிங் ரைஸ் பண்ணி அதை வந்து பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். அப்போ மகர ராசி என்பவர்கள் என்ன பண்ண வேண்டும், என்ன பண்ணக்கூடாது, சொந்த தொழில் பண்ணுபவர்கள் அப்படின்னாக்கா பணம் செலவு செய்வதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பணத்தை வந்து ஊதாரி செலமா வந்து நம்ம ஓட்ட கையா மாறிடும். 6ஆம் இடத்துல குரு இருந்தார். ஏனென்றால் அவருடைய ரொம்ப பிடிச்ச ஸ்தானம் எது, 12ஆம் இடம். கௌரவத்துக்காக எவ்வளவு மட்டும் செலவு பண்ணிடுவோம், அதுதான் பண்ணக்கூடாது. அப்புறம் வாய் சவடால், அதாவது தேவையில்லாம யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அதை நான் வந்து சொல்லி அவன் அப்படி சொல்லிட்டாங்க நான் நிரூபித்து காமிக்க வேண்டும் அப்படின்னு கமெண்ட்ஸுக்காக பலியாயிடக்கூடாது. இதுதான் இப்போதைக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
மற்றபடி சொந்த தொழிலாளர் எல்லா ஃபீல்டுமே நான் சொல்லிட்டேன். அது வந்து மிக வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. சரி, மூன்றாவது உறவுகளில் எந்த உறவுகளில் நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னா, கணவன் மனைவி உறவுக்குள்ள வார்த்தை வந்து பெரிய ஒரு ஆயுதம் இல்லையா? அது வந்து ஒருவரை உருவாக்கவும் செய்யும், உருக்குலைக்கவும் செய்யும். அதனால வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துவது ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்கள். பிறகு குழந்தைகளை திட்டும் போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அவர்களை கண்டிக்கணும். ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பத்திரமாக அவர்களை இது பண்ணணும். அப்பாவுடைய விஷயத்துல கொஞ்சம் ஹெல்த் வந்து கொஞ்சம் சீர்கட்டு பிறகு சீரடையக்கூடிய ஒரு அமைப்பு. அம்மாவுடைய விஷயத்துல இரண்டாவது செக்மெண்ட்ல அம்மாவுடைய உடல்நிலையை நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். முக்கியமாக சொல்லுவது சகோதர வர்க்கம். சகோதரருடைய அந்த உறவுகள் தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணும். அது அந்த 3 மாதங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். கணவன் மனைவி உறவுக்குள்ள வந்து குரு வந்து எந்த பிரச்சனையும் கொண்டு வர வைக்க மாட்டார், விடமாட்டார். ஆனாலும் சங்கடங்கள் அவ்வளவுதான். அதன் பிறகு முக்கியமாக திருமண உறவு, அதுலேயும் கூட விரும்பி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய உறவு அதிகமாக இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கிறது. திடீரென்று இந்த முக்கியமாக சிரவண நட்சத்திரக்காரர்களுக்கு திடீரென்று திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. டைவர்ஸ் ஆகி 2வது திருமணம் எனக்கு வேணும் அப்படிங்கிறவர்களுக்கு 2வது செக்மெண்ட்ல தாராளமாக 2வது திருமணமானது நிறைவேறிவிடும். புதிதாக நட்புகள் 2வது செக்மெண்ட்ல நட்புகள் வந்ததுன்னாக்கா அது லைஃப் லாங்கு தொடரும். அதனால புது நட்புகள் வந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக, அதாவது வாழ்நாள் முழுவதும் மேன்மை தரக்கூடிய நட்பாக அது வந்து அமையும். அதனால நட்பு உறவு என்பது நன்றாகவே இருக்கிறது. அடுத்தது படிப்பு. இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் வந்து சங்கடம் ஏன் அப்படின்னா, சனியினுடைய 3வது பார்வை. ஆனால் முதல் செக்மெண்ட் முதல்ல 5 மாதங்கள் வந்து படிக்கிறதுல கொஞ்சம் தடுமாறும். அதுலேயும் யூஜி மற்றும் பிஜியில் இருப்பவர்களுக்கு நிறைய ஒரு ஸ்லோ வந்துடும், அதாவது ஒரு ஸ்டாக்னன்ட் மாதிரி வந்துடும். அதை போக்குவதற்கு நாம் சரஸ்வதியோ அல்லது ஹயக்ரீவனுடைய உபாசனையானது உங்களுக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும். என்னன்னா ஹனுமனுடைய உபாசனை. ஹனுமன் சாலிசா இஸ் த பெஸ்ட். 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது பராக்கிரமஸ்தானம் தான். ஆனால் அவர் வந்து படிப்பையும் பாக்கியத்தையும் ஒரு சேர பார்க்கிறார் இல்லையா? அதனால அது என்ன ஆயிடும், அதாவது 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் சேர்த்து பார்க்கும்பொழுது அது பிரச்சனை ஆயிடும் நமக்கு. அதனால கொஞ்சம் படிப்புல ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேட்டடாக இருக்க வேண்டும். ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறேன், ரிசர்ச் ஓரியன்டட் ஸ்டடி பண்ணுறேன், அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. படிப்புலையும் கூட நான் இப்பொழுது ரொம்ப பேருக்கு சஜஷன் கொடுக்கறது என்ன அப்படின்னு கேட்டால், ஏஐ படிங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஏஐக்கு அது வந்து இப்போ இன்னும் வந்து மெட்டீரியலிஸ்டிக் ஆகலை காலேஜஸ்லாம். இருந்தாலும் தனியாகத்தான் வந்து கோர்ஸ் இதெல்லாம் நடக்கின்றன. அவைகளில் கலந்து கொண்டு அதை படியுங்கள். முக்கியமாக படிப்புகளில், அதாவது வந்து ஜேர்னலிசம் படிப்பவர்கள், பிறகு பொலிட்டிக்கல் திங்ஸ் ஏதாவது படிக்கக்கூடியவர்கள், பிறகு இன்ஜினியரிங் படிப்பவர்கள், ஆட்டோமொபைல்ஸ் படிப்பவர்கள், லா படிக்கக்கூடிய லாயருக்காக லா படிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு எத்தனை பேருக்கும் வரப்பிரசாதம். மெடிக்கல் போகணுமா, கொஞ்சம் உழைக்க வேண்டியதாக இருக்கும். டிஎன்பிசி படிப்பவர்களுக்கு இந்த 2வது செக்மெண்ட்ல நீங்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். சரி, கடைசியாக சொத்துக்கள் வாங்க வேணாம் வேணாம் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக முதல் செக்மெண்ட்ல ஒரு 3 மாசம் கழிச்சு நீங்க சொத்துக்கள் வாங்குவதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய பூர்வீக சொத்து கிடைக்கும். 2வது செக்மெண்ட்ல நீங்க ரொம்ப நாள் வந்து பூர்வீக சொத்துன்னா அப்பா தாத்தா முப்பாட்டன் சொத்து இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது கிடைக்கும். பிறகு திடீரென்ற அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படின்னா 2வது செக்மெண்ட்ல ஒரு சான்சஸ் இருக்கிறது. 2வது செக்மெண்ட்ல அவர் வந்து புனர்வசு நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். அதனால ஒரு லாபம் இருக்கிறது. அது தொழில் ரீதியாக வரக்கூடிய லாபம். உங்களுடைய முயற்சி வந்து டக்குன்னு அபரிமிதமான ஒரு பலன்களை கொடுக்கும். பிறகு திருமணத்தின் மூலமாக ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதனால திருமணத்தை வந்து அதுக்காக நான் சொல்ல வரல. இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு திருமண பந்தத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையானது செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால சொத்துக்களுக்கு குறைவு கிடையாது. தங்க நகைகள் வாங்கலாமா அப்படின்னா 2வது செக்மெண்ட்ல தங்க நகைக்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யலாம். தங்கம் என்பது எப்பொழுதுமே சொத்து இல்லையா? அதனால தங்க நகைகள் வாங்குவதற்கு கண்டிப்பாக முயலுங்கள். ஆக மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எல்லா விதத்திலும் லட்சுமி கட்டாட்சமாக வந்து அமைந்து அவர்களுடைய 7.5 சனியிலிருந்து வெளியில் வந்த இந்த வாழ்க்கையானது
மேலும் 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 வளர்ச்சியையும் அதே போன்று செழிப்பையும் அடைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருபியோ நமோ நமः. ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.